Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் அண்ட் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துருச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டில் நிறைய மறந்துருப்பீங்க. அந்த பேப்பர் எங்கே இருக்குன்னு தெரியாது, மிஸ் ஆகிருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் எழுதியிருப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த பேப்பர் எங்கே போச்சு, எங்கே வச்சிங்க, ஐடி தெரியாது, பாஸ்வேர்டு தெரியாது, ப்ளஸ் அதோட மெயில் ஐடி கையில் இருக்காது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூக்கள் இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்க. நான் இந்த லிங்க் கொடுத்துறேன். இந்த லிங்க்குள்ள வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வழிமுறை அறிவுரைகள்னு இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் புதிய பதிவு விளைவோன்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தல் உள்நுழைன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடியே தெரியல, ஃபஸ்ட்டு அந்த ஐடி எனக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு முக்கியமான ரெண்டு ஆப்ஷன் ஒன்று வேணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று மொபைல் நம்பர் வேணும், அப்படி இல்லைனா மெயில் ஐடி வேணும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஐடி வந்து நம்ம ரீகால் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயனாளர் குறியீடு தெரியாதவங்க இந்த ஆப்ஷன் வந்துருங்க. இதில் வந்து இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் இன்னொன்று ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் கையில் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் இங்கே போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் இமெயில் அப்படின்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக எது இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல சமர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி ஷோ ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் வந்து யூசர் ஐடி எடுக்கிறதுக்கான ஆப்ஷன். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யூசர் ஐடி இருக்குது, பாஸ்வேர்டு தெரியல அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடி கிடச்சிருச்சு ஆனால் பாஸ்வேர்டு தெரியாது, மறந்துருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஹோம் பேஜ் வாங்க. அதே மாதிரி தான் நிரந்தர பதிவு விவரங்கள் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம கடவுச்சொல் மறந்து விட்டதா அதை கிளிக் பண்ணுறோம். இதில் நீங்கள் அந்த லாகின் ஐடி போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், அடுத்து மந்த் இயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அப்படின்னா இமெயில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அப்படி இல்லைன்னா இமெயில் கொடுத்தீங்கன்னா இமெயிலாக வரும் உங்களோட பாஸ்வேர்டு. அதுதான் உங்களோட பாஸ்வேர்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் வந்து நம்ம ஐடி பாஸ்வேர்டு எடுக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்காது, இமெயில் இருக்காது. இவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மொபைல் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கஸ்டமர் கேர் டோல் ஃப்ரீ நம்பரில் பேசலாம். அப்படி இல்லை எனக்கு கஸ்டமர் கேர் லைனே போக மாட்டேங்குது, எடுக்க மாட்டேங்கிறேன்னா இங்கே இருக்கிற ஹெல்ப் டெஸ்க்கு நீங்கள் மெயில் அடிக்கலாம். இந்த ஹெல்ப் டெஸ்க்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஐடியும் தெரியாது, பாஸ்வேர்டும் தெரியாது, என்னோட மார்க் ஷீட் மட்டும் அனுப்புகிறேன், கொஞ்சம் பார்த்து எனக்கு மெயில் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கையில் இல்லைன்னு சொன்னீங்கனாலும் அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து நம்ம ஐடி பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஐடி பாஸ்வேர்டே இல்லைனாலும் இப்படி தான் நம்ம ப்ராப்பராக மெயில் பண்ணி எடுக்கணும். ஒரு தடவை கிரியேட் பண்ணுறீங்கன்னா போதுமானது, உங்கள் ஐடி திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடியாது. அதுதான் உங்களுக்கு எப்பயுமே ஐடி. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த ஐடி இல்லைன்னா நம்ம 10th 12th மார்க் ஷீட் வச்சு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒரு ஐடி தான். ஸோ ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஒரு ஐடி வச்சு தான் நம்ம எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இப்படி தான் ஐடி நம்பர் ரெக்கவர் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நல்லபடியாக எழுதுக நம்ம டிப்ஸ் தமிழ் டெக் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம்.